ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இருக்கிற கொஞ்சம் இடத்த வந்து நடுவுலலாம் நீங்கள் நிறைய கால் வச்சு ஆக்கிரமிப்பு பண்ணிடக்கூடாது. வேணா ஒரே ஒரு கால் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக நமக்கு வந்து ஃப்ரீ ஸ்பேஸ். நாங்கள் அதை யுட்டிலைஸ் பண்ணுவோம், வாக்கிங் போவோம், சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்க. அது மாதிரி இடம் வேணும்னு கேட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்படி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுற மின்சாரத்தை இப்போ ஒரு நாள் சனிக்கிழமை ஆயிடுச்சு, அன்றைக்கி கரண்ட்டு கட் ஆயிடுச்சு. இப்போ கரண்ட்டு கட் ஆன நாளில் நீங்கள் இவ்வளோ பெரிய சோலார் பேனல் போட்டிருந்தா கூட ஒரு யூனிட் கூட உங்களால் யூஸ் பண்ண முடியாது. இதான் ஆன் கிரிட் சிஸ்டம். ஆன் கிரிட் சிஸ்டத்தோட வேலையை பவர் ஜென்ரேட் பண்ணி உங்களுடைய இபி பில்லை ஜீரோ ஆக்குறது மட்டும்தான். ஸோ இபி கனெக்ஷன் உங்கள் வீட்டில் இருக்கணும். இபி நல்ல வோல்டேஜ் வரணும். லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ் வந்தாலும் இந்த சிஸ்டம் வேலை செய்யாது. அதே நேரத்தில் அடிக்கடி மின்சாரம் கட் ஆகிட்டு இருந்தாலும் வேலை செய்யாது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் மின்சாரம் இருக்கணும். அதே நேரத்தில் அந்த சப்ளை வந்து குவாலிட்டி சப்ளையாக இருக்கணும். இப்போ அப்படி இருக்குது. நமக்கு ஒரு பெரிய மழை காலத்துலேயோ புயல் காலத்துலேயோ ஒரு வாரத்துக்கு கரண்ட்டே வரல, என்ன பண்ணுறது? இல்லை சனிக்கிழமை நமக்கு பவர் ஷட் டவுன் ஆகுது. அப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கும்போது நம்ம அந்த சோலார் பிளேட்லேருந்து கரண்ட் எடுக்க முடியாதா அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு நாங்கள் தனியாக ஒரு எம்பிபிடி சிஸ்டம்னு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்குறோம். அந்த சப்போர்ட் சிஸ்டம் என்ன பண்ணுது, இதை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சோலாரில் ஆன் கிரிட் சிஸ்டத்தில் இருக்க ப்ரொடக்ஷன் குறைஞ்சிரும். இப்படி 2 பேர் பொய்யான தகவலை பரப்புகிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. இந்த எம்பிபிடி சப்போர்ட் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, எப்போ உங்கள் பேனல் சும்மா இருக்குதோ, ப்ரொடக்ஷனே பண்ண முடியாமல் இபி கனெக்ஷன் கட் ஆகி சும்மா இருக்குதோ, அப்போ மட்டும் இந்த சோலார் பேனல்லேருந்து எம்பிபிடி வழியாக நம்ம பேட்டரிக்கு போகிற மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம வந்து தயார் பண்ணியிருக்கோம். இந்த சிஸ்டம் டெய்லி உங்கள் ஆன் கிரிட் சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டுருக்கு, ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டிஸ்கனெக்ட் அதில் ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணும், இந்த பேனலை வந்து எதுவுமே எடுக்காது. என்றைக்கு புயல் வருது, என்றைக்கு இந்த சிஸ்டம் ஆன் கிரிட் சிஸ்டம் வேலையே செய்யாமல் ஆஃபில் இருக்குது, அப்போ மட்டும் அதை சென்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த நேரத்தில் மட்டும் இந்த சோலார் பேனல் இருந்து நம்ம வீட்டில் இருக்கிற பேட்டரியோடு சேர்த்து கனெக்ட் பண்ணி கொடுத்துரும். பகல் முழுவதும் நீங்கள் சோலார் பேனலை யூஸ் பண்ணலாம். நைட்டு முழுவதும் அதில் இருக்கிற பேட்டரியில் இருக்க கரண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு எம்பிபிடி சிஸ்டம் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். இதை தான் லேட்டஸ்ட்டாக ஹைப்ரிட் சிஸ்டம்னு வந்திருக்கு. உதாரணமாக 5 கிலோவாட் ஆன் கிரிட் ஹைப்ரிட் சிஸ்டம் வருது. அதிலே லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரியை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். டைமிங் செட் பண்ணிக்கலாம். எப்போ பேட்டரியிலேருந்து ரிலீஸ் பண்ணணும், எப்போ இபியில் சார்ஜ் பண்ணணும், எப்போ சோலாரில் சார்ஜ் பண்ணணும், எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். உதாரணமாக ஒரு 5 கிலோவாட் ஹைப்ரிட் சிஸ்டம் போட்டுட்டீங்க. அதிலேருந்து கரண்ட்டே இல்லைன்னா கூட 5000 வாட்ஸையும் நேராக உங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஏசி யூஸ் பண்ணலாம், தண்ணி மோட்டார் யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணலாம், வாஷிங் யூஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே நேரத்துக்கு கரண்ட்டே இல்லாத நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஹைப்ரிட் சிஸ்டத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு ஃபுல் சப்ளை வந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான இன்னோவேட்டிவான சிஸ்டம்ஸ் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி வரும்போது நாங்கள் எல்லாத்துலேயும் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி என்ன இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றோங்க.